ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் சூர்யாவுக்கு வந்துட்டு பாதுஷா கிடைக்கலங்கிறதாங்க வருத்தம். அப்போ அவங்க ஒரு பாதுஷா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டு விடுவோம். மொத்த குடும்பமும் சேர்ந்து பாதுஷாவை இப்படி மறைச்சு மறைச்சு பதுக்கி வைக்கிதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாதுஷாவை வச்சு 10 நாள் இழுப்பாங்க போல. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. பாதுஷாவை ஒளிச்சு வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? எலி வந்து பொரியல மாட்டுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. இவர் பாதுஷாவை எடுக்க போறேன்னு போக மொத்த குடும்பமும் வந்து தட்டி விட்டுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மொத்த அண்ணனும் தம்பி சேர்ந்து இங்கிட்டு ஒரு மூலையில அங்கிட்டு ஒரு மூலையில சோகமா உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்க? காஞ்சனால உங்க மம்மி எங்க மம்மிட்ட ஏன் பேசல, 2 பேரும் காலில் விழுவிலையோ அப்படிங்கிற கதை தாங்க. அண்ணனும் தம்பி இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது, வீட்டில் பொண்டாட்டி இருந்தால் தொல்லை இருக்குமேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த கூட்டணியில் ஐக்கியமாயிட்டாங்க. நம்ம புதுசாக கல்யாணம் ஆன விஜய் டே உனக்கு இந்த நிலைமையா? ஒரு நாள் ஆனாலும் 2 நாள் ஆனாலும் கல்யாணம் ஆனா பிரச்சனை தான், பொண்டாட்டினா பிரச்சனை தாங்கிறாங்க. இது ரொம்ப தப்புப்பா, தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் ஐக்கியமாகிறதுக்கு சூர்யாவும் வந்துட்டாரு. அவரு பாதுஷா தேடி வந்தாரு. ஆனால் கூட்டணியில் ஐக்கியமாக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்கார வச்சோடனே அதோ பாதுஷா இருக்கு, சைடிஷ் எடுத்துட்டு வராங்கிறாங்க. அடே சரக்கோடும் முறுக்கோடும் காத்திருக்கேன்டா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ண, அப்படியே மோப்பம் பிடிச்சி வந்துட்டாரு. தாத்தா வேற, தாத்தா ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேட்கட்டினா போ, பொண்டாடி சொல்றதை கேளுங்கடாங்கிறாரு. இவரு ஒரு பக்கம் பாட்டி சொல்றதை தட்டாதுன்னு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அப்பயாவது ஒன்று கிடைக்குன்னு பார்த்தாரு. கடைசியில் கிடைக்கலங்க. வடை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டாங்க. கடைசியில் என்னடான்னு ஃபீல் பண்ணிட்டு வர நைட்டில் ஒரு பாதுஷா எடுத்து சாப்பிடலான்னு வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க நம்ம மகா. ஏமா இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்